தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. செழித்திருக்கும் மற்றவர்களை பார்த்து கலங்காதே, சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் உன்னை மேன்மையாக உயர்த்தி ஆசீர்வதிப்பேன். உபாகமம் 7:14. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மற்றவர்கள் எல்லாரும் நன்றாக இருக்கிறார்களே, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த தரித்திரம் தோல்வி என்று மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு வேதனைப்படுகிறீர்களா? அப்படி ஒருபோதும் செய்யாதீர்கள். சக மனிதர்களை கவனிப்பதை விட்டுவிட்டு உங்களை உண்டாக்கின தேவனை நீங்கள் முழுமையாக நம்பும்போது அவர் தமது எல்லையற்ற கிருபையினால் உங்களை இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆபிரகாமை அழைத்த போது அவன் தனியாளாய் இருந்தான். ஆனால் தேவன் அவனை சகல ஜாதிகளுக்கும் தகப்பனாக உயர்த்தி இன்று வரை அளவில்லா ஆசீர்வாதத்தால் அவன் தலைமுறைகளை மேன்மையாக வைக்கவில்லையா? இன்றைக்கு உங்களை சுற்றியுள்ள மக்கள் உங்களை பார்த்து குறைவாக பேசலாம். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அதே மக்கள் உங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். உங்கள் கடன்கள், வியாதிகள் அனைத்தும் மாறும். நீங்கள் கையை ஏந்துபவர்களாக அல்ல, அநேகருக்கு கொடுக்கிறவர்களாக நிச்சயமாக மாறுவீர்கள். ஆகவே சோர்வை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தோடு எழுந்து தைரியமாக பிரகாசியுங்கள். சர்வ வல்ல தேவன் சகல ஜனங்களுக்கு முன்பாக அவருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும்படி உங்களை தனித்துவமாக ஆசீர்வதித்து மகிமையாக உயர்த்துவார். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் தலை நிமிர செய்பவரே, சகல ஜனங்களை பார்க்கிலும் என்னை மேன்மையாக ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றி உயர்த்தும். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளையின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.